வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூர்யா அவரோட 44 படத்துல இருந்து டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ இந்த டைட்டில் டீசர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இதை பத்தி நம்ம பேசலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா 2.17 நிமிஷத்துக்கு டைட்டில் டீசர் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். சூர்யா பூஜா இருக்கு. ஏய் சூர்யா, கோபம் கம்மி பண்ணுது. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. போடு. அடிக்கடி கட்ட பஞ்சாயத்து இருந்தக்கல ரவுடித்தனம் எல்லாத்தையும் என்னோட விட்டுடுது. ஓடி சரிங்க, சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. இனி காதல், பரிசுத்த காதல். கெட்டப் செமையா இருக்கு. அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லி கொடுத்தேன். இப்ப நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாம் மாடி? ரெட்ரோ இங்க ஒரு கொலை மாசம் இருக்காப்ல. இதான்டா கார்த்திக் சுப்ராஜ் படம். அப்படியே தெரியுது, டோனே வேற லெவல்ல இருக்கு. சம்மர் 2025. ஓகே, டைட்டில் டீசர் பார்த்தாச்சு. படத்துக்கு ரெட்ரோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ரெட்ரோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல சூர்யா அவரோட கேரக்டர் நேமா கூட இருக்கலாம். டைட்டில் டீசர் எப்படி இருக்குன்னா வெறித்தனமா இருக்கு. எவன்டா சொன்னா சூர்யா அவருக்கு நடிக்க தெரியாதுன்னு? இந்த படம் மூலமா சம்பவ பண்ண தலைவர் ரெடியா இருக்காரா? இந்த டீசரை பாருங்கடா. இப்ப இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜோ ஜார்ஜ் இவங்களாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி யார் பண்றாருன்னா ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா தான் பண்றாரு. ஏற்கனவே ராக்கி, ஜில்ஜாங் ஜாக், சீதாராமம், கேப்டன் மில்லர் இந்த படத்துக்குலாம் பண்ணியிருக்காரு. இப்ப சூர்யா ஒரு படத்துக்கு பண்றாரு. இப்போ இந்த டைட்டில் டீசரை நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். இந்த டீசரை பார்த்து இந்த படம் ஒரு ராவான ஒரு கேங்ஸ்டரான ஒரு படமா இருக்க போது அப்படிலாம் நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா அப்படிலாம் இருக்க போறது இல்லை. ஏன்னா இந்த படத்தை பத்தி கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே சொல்லிட்டாரு. டோட்டலாவே இந்த படம் லவ் ஃபிலிம், அதுல ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த படம் முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரியா மட்டும் இல்லாம அதுல ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இந்த டீசர்ல நம்ம சூர்யாவும் பூஜா ஹெக்டேவும் ஒரு கோவில்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம சூர்யா அவரோட கையில நம்ம பூஜா ஹெக்டே ஒரு கயிறு கட்டி விடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம சூர்யா என்ன சொல்றாருன்னா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இனிமேல் எங்க அப்பா கூட சேர்ந்து வேலை பார்க்கறத நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படிலாம் நம்ம பூஜா கிட்ட சொல்றாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம சூர்யா அவரோட அப்பா வந்து ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட சேர்ந்து நம்ம சூர்யாவும் அடிதடி ரவுடிஸ் எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம பூஜா கிட்ட பார்த்துட்டு நம்ம பூஜா கிட்ட வந்து சூர்யாவை திருத்துற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் இந்த டீசர்லையும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜோஜோ ஜார்ஜ் இவர் இந்த படத்துல சூர்யா அவருக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு போல. இந்த படத்துல இவருக்கு இம்பார்ட்டன்டான கேரக்டரா கூட இருக்கலாம். ஏன் இந்த படத்துல இவர் மெயின் வில்லனா கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என் அப்பாவோட வேலை பார்க்கறத நீயோட விடுது. அடுத்து இந்த டீசர்ல பூஜா ஹெக்டே வர ஃப்ரேம்லாம் அவங்க பேசுற மாதிரி காமிக்கவே இல்லை, ரியாக்ஷன் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த படத்துல பூஜா ஹெக்டே உண்மையா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல சூர்யா அவருக்கு 2 கெட்டப் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப இந்த 2 கெட்டப்ல ஏதோ ஒரு கெட்டப் இந்த படத்துல பாஸ்ட் லைஃபா கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா சூர்யா அவரோட கெட்டப் பார்க்கறதுக்கே கொலமாசா இருக்கு, செமையா இருக்காரு. இந்த டீசரை பார்க்கும்போதே நான் யோசிச்சேன், இந்த கெட்டப் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கெட்டப் வந்து தலைவரோட கெட்டப்னு. இந்த படம் பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க.
பொதுவா கார்த்திக் சுப்ராஜ் அவரோட படம்னாலே தலைவர் ஃபேன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது சில இடத்துல அவரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவரே வெறித்தனமான தலைவர் ஃபேன். அது ஒவ்வொரு படத்திலும் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. கோபம் கம்மி பண்ணுது. அவ்வளோதான் கைஸ், இந்த டீசரை நம்ம பிரேக் டவுன் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ரெட்ரோ டைட்டில் டீசர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.